செமான்டிக்ஸ். இந்த வீடியோவில் செமான்டிக்ஸ்னால் என்ன, கான்செப்டுவல் மீனிங் அண்ட் அசோசியேட்டிவ் மீனிங்னா என்ன, ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, தென் செமான்டிக் ஃபீச்சர்ஸ் அண்ட் செமான்டிக் ரோல்ஸை பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு செமான்டிக்ஸ். செமான்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னா வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ் அண்ட் சென்டென்ஸ் இதனுடைய மீனிங்ஸெல்லாம் அனலைஸ் பண்ணுறது பற்றி படிக்கிறது தான் செமான்டிக்ஸ். வேர்ட்ஸுடைய கன்வென்ஷனல் ஆர் ஸ்டாண்டர்ட் மீனிங்ஸை வச்சு மட்டும்தான் செமான்டிக் அனாலிசிஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதாவது கன்வென்ஷனல் ஸ்டாண்டர்ட் மீனிங் அப்படின்னா என்னென்னா ஒரு வேர்டுடைய லிட்ரல் மீனிங், டிக்ஷனரி மீனிங்ஸ்னு கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த டாக் இஸ் பார்க்கிங்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா எல்லோரும் அதை எப்படி புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா ஒரு நாய் குலைச்சிக்கிட்டு இருக்குது, ஒரு 4 கால் அனிமல். நம்ம அந்த இடத்துல யாராவது ஷவுட் பண்ணிட்டு இருக்காங்க, கத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு பர்சன் அப்படின்னா அந்த பர்சனை கூட நம்ம என்ன பண்ணுவோம், நாயின்னு மென்ஷன் பண்ணுவோம். நாய் மாதிரி கத்துறான் பார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த பர்சன் நாய் கிடையாது இல்லையா? ஏன்னா நம்ம பர்சனலாக இது வந்து சப்ஜெக்டிவாக மாறிடும். கன்வென்ஷனல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா அந்த வேர்டுடைய பர்ஃபெக்ட் லிட்ரல் மீனிங். பர்சனல் சப்ஜெக்டிவ் அப்படின்னா நம்ம அசியூம் பண்ணிக்கிறது. இப்போ அவர் நாய் கிடையாது, ஆனால் அவர் அப்படி கத்துறதுனால நான் அவரை நாயின்னு சொல்கிறேன் இல்லையா? ஸோ அந்த பர்சனை நான் பர்சனலாக நாயின்னு சொல்கிறேன், அவர் நாய் கிடையாது. ஸோ அதோடைய கன்வென்ஷனல் மீனிங் டாக் இஸ் பார்க்கிங் அப்படி போயிடும். ஸோ இந்த செமான்டிக் அனாலிசிஸ் மூலமாக அந்த வேர்ட்ஸுடைய கன்வென்ஷனல் மீனிங்ஸை அனலைஸ் பண்ணலாம். கன்வென்ஷனல் மீனிங் இந்த சென்ஸ் அந்த வேர்ட்ஸுடைய லிட்ரல் மீனிங். ஓகேவா? நம்ம அசியூம் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு மாதிரி அசியூம் பண்ணிக்குவோம். இந்த ஒரு ஃப்ளாரை கொண்டு இதில் கம்பேர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு மாதிரி அசியூம் பண்ணணும். நம்ம அசியூமிங்கை வச்சுலாம் அனலைஸ் பண்ண முடியாது. கன்வென்ஷனலாக அந்த வேர்டுக்கு என்ன மீனிங்கோ அந்த மீனிங்ஸை நம்ம இந்த செமான்டிக் அனாலிசிஸ் மூலமாக அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது டீல் பண்ணுறது ஜென்ரல் மீனிங். எதை அவாய்ட் பண்ணணும்னா நம்மளுடைய சப்ஜெக்டிவ் அண்ட் இண்டிவிஜுவல் இன்டர்பிரிட்டேஷன்ஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய பர்செப்ஷன்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு அந்த வார்த்தையுடைய பக்காவான கரெக்டான மீனிங்கை மட்டும்தான் இந்த அனாலிசிஸ் மூலமாக அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த செமான்டிக் அனாலிசிஸ் மூலமாக வேர்ட், ஃப்ரேஸ் அண்ட் சென்டென்சஸ் ஒரு லாங்குவேஜில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். தென் கான்செப்டுவல் வர்சஸ் அசோசியேட்டிவ் மீனிங். 2 டைப் ஆஃப் மீனிங் இருக்குது. ஒன்று கான்செப்டுவல் மீனிங், இன்னொன்று அசோசியேட்டிவ் மீனிங். கான்செப்டுவல் மீனிங் அப்படின்னா என்னென்னா ஒரு வேர்டுடைய எசென்ஷியல் மீனிங், டிக்ஷனரியில் நம்ம பார்க்கக்கூடிய மீனிங், வார்த்தைக்கு எக்ஸாக்டான ஒரு விளக்கம், பொருள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீடில்னு இருக்குன்னு வச்சுக்கோமே, அதோடது என்ன, ஒரு ஸ்டீல் இன்ஸ்ட்ருமெண்ட், ரொம்ப ஒல்லியாக தின்னா ஷார்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டீல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நீடில். இது டிக்ஷனரி நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸாக்டான லிட்ரல் மீனிங். கரெக்டாக? இப்போ அசோசியேட்டிவ் மீனிங் எடுத்துக்கிட்டோன்னா பர்சனல் ஆர் கல்ச்சுரல் அசோசியேஷன்ஸ் தட் பீப்புள் கனெக்ட் வித் அ வேர்டு. ஒரு வேர்டோட அதுக்கு ரிலேட்டபிளான வேறு எதையும் கனெக்ட் பண்ணி ஒரு அர்த்தம் கொடுப்போம்ல, அதுதான் அசோசியேட்டிவ் மீனிங். அந்த வார்த்தைக்கு தொடர்புடைய அசோசியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணால் அது அசோசியேட்டிவ் மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கும் கொடுத்துருக்கு. இப்போ நீடில் வந்து பெயினோட கம்பேர் பண்ணுவாங்க, தென் இல்னஸோட கம்பேர் பண்ணுவாங்க, இந்த ஊசி, தென் பிளட்டு, ட்ரக்ஸு, த்ரெட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய அதோட கம்பேர் பண்ணுவாங்கள்ல. அதோட அசோசியேட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு வேர்டோட கனெக்ட் பண்ணுறது மீனிங், அதோட கனெக்ட் ஆகக்கூடிய அதை கொண்டு இதில் சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அசோசியேட் பண்ணுற இதெல்லாம் சேர்த்தா அசோசியேட்டிவ் மீனிங்கில் வந்துடும். இப்போ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு, லோ கேலரி. இப்போ லோ கேலரி அப்படின்னா கான்செப்டுவல் மீனிங் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடியூசிங் எ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஹீட். அதுவே அதோடைய அசோசியேட்டிவ் மீனிங் பார்த்தோம் அப்படின்னா கேலரி கம்மியாக இருந்தால் அந்த பர்சன் ஹெல்த்தியாக இருப்பாங்க, ஸோ ஹெல்த்தி அதோட ரிலேட் பண்ணுறோம். ஸோ இப்படி 2 டைப் ஆஃப் மீனிங் இருக்குது. இதில் செமான்டிக் அனாலிசிஸ் வச்சு எதை அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா கான்செப்டுவல் மீனிங்ஸ் மட்டும்தான். ஏன்னா இந்த அசோசியேட்டிவ் மீனிங் அப்படிங்கிறது பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகும். சிலர் இந்த லோ கேலரியை வேறு எதுக்கு கூட ரெஃபர் பண்ணுவாங்க. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் மாறுறதால ஐடியலைஸ்டான கான்செப்டுவல் மீனிங்கை மட்டும்தான் இந்த செமான்டிக் அனாலிசிஸ் மூலமாக அனலைஸ் பண்ண முடியும்னு கொடுத்துருக்கு. ஈவன் மோஸ்ட்லி ரைட்டர்ஸ் வந்துட்டு எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கான்செப்டுவல் மீனிங் யூஸ் பண்ண மாட்டாங்க, இந்த அசோசியேட்டிவ் மீனிங்ஸ் தான் உங்களுடைய ஒர்க்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு வேறு இதெல்லாம் வேறு கனெக்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் அப்படி கனெக்ட் ஆகக்கூடிய அசோசியேட் ஆகக்கூடிய வேர்ட்ஸ் வச்சு சொல்லியிருப்பாங்க. பட் அவங்க என்ன தான் யூஸ் பண்ணாலும் இந்த லிங்குவிஸ்டிக் செமான்டிக் மெயின்லி எதை ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னா கான்செப்டுவல் மீனிங்கை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணும், அனலைஸ் பண்ணும். தென் செமான்டிக் ஃபீச்சர்ஸ். இந்த பேசிக் கான்செப்டுவல் மீனிங் யூஸ் பண்ணி தான், அந்த டிக்ஷனரி டைப் மீனிங் யூஸ் பண்ணி தான் வேர்ட்ஸை வந்துட்டு நம்ம எப்படி மீனிங்கோடு இருக்கா அந்த வேர்டு இல்லை மீனிங் இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா சில வேர்ட்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து கிராமட்டிக்கலாக பக்காவாக இருக்கும், ஆனால் அதோட மீனிங் நம்ம பார்த்தோன்னா தப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு பாருங்க, தி ஹாம்பர்கர் ஏட் த பாய். இது வந்து ஸ்ட்ரக்சரலாக பார்த்தா கரெக்டு தான், கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் பக்காவாக தான் இருக்குது. ஆனால் இந்த வேர்ட்ஸுடைய மீனிங்னு பார்த்தா இது நான் சென்சிக்கலாக இருக்கும், மீனிங் ஒழுங்காக தராது. ஓகேவா? ஸோ
கான்செப்டுவல் மீனிங், இந்த பேசிக் எசென்ஷியல் மீனிங் எதுக்கு முக்கியம் அப்படின்னா, அந்த வேர்டுடைய பக்கா மீனிங் தெரிஞ்சுக்க மூலமாக ஸ்ட்ரக்சரே உருப்படியாக இருந்தாலும் மீனிங் தப்பாக வருது. ஸோ அந்த வேர்டு கரெக்டான சென்டென்ஸ் பேட்டர்ன் சரியாக இல்லை, ஏன்னா மீனிங் தப்பாக இருக்குது. அப்போ உருப்படியான சென்டென்ஸ் இல்லை, ஒரு நான் சென்சிக்கல் சென்டென்ஸ்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ தி ஹேம்பர்கர் ஏட் த பாய், தி டேபிள் லிசன்ஸ் டு த ரேடியோ, தி ஹார்ஸ் இஸ் ரீடிங் த நியூஸ் பேப்பர். இது எல்லாத்துலேயுமே சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பக்காவாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஆனால் வேர்ட் மீனிங் செமான்டிக்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். ஹேம்பர்கர் ஒரு இதை சாப்பிட முடியாது, ஹேம்பர்கர் தான் சாப்பிடக்கூடிய பொருள். தென் டேபிள் எதையும் லிசன் பண்ணாது, அது ஒரு இன்அனிமேட் ஆப்ஜெக்ட். தென் ஹார்ஸால் வாசிக்க முடியாது. இதெல்லாமே நமக்கு எப்படி தெரியும்? கான்செப்டுவல் மீனிங் தெரிஞ்சுக்கிறது மூலமாக தான். இப்போ ஒரு வேர்டுடைய கான்செப்டுவல் மீனிங் எடுத்துக்கிட்டோம்னா ஹேம்பர்கர் அது ஒரு சாப்பிடக்கூடிய பொருள், பக்காவான மீனிங். தென் டேபிள்னால் அது ஒரு ஆப்ஜெக்ட், உயிர் இல்லாத ஒரு பொருள், ஒரு மேசை. இப்படி நம்மளால் அந்த கான்செப்டுவல் மீனிங் தெரிஞ்சுக்கிறது மூலமாக ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் படி கரெக்டாக இருந்தாலும் அது சென்சிக்கலாக இருக்கா நான் சென்சிக்கலாக இருக்கான்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ கான்செப்டுவல் மீனிங்கை படிக்கிறது எதுக்கு முக்கியம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் மீனிங்ஃபுல்லாக தான் இருக்கா இல்லை மீனிங் லெஸ்ஸாக இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான். கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருந்தாலும் சென்டென்ஸ் மீனிங் தப்பாகவும் இருக்கலாம். அதுக்காக கான்செப்டுவல் மீனிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. கான்செப்டுவல் மீனிங் தெரிஞ்சுக்கிறத தாண்டியும் சில ரோல்ஸ், அதாவது இந்த ஆப்ஜெக்டால் இதை தான் பண்ண முடியும். இப்போ ஹியூமனை கொடுத்துருக்கு அப்படின்னா ஹியூமனால் சாப்பிட முடியும். ஒரு டேபிளை கொடுத்துருக்கு அப்படின்னா டேபிளால் அதை பண்ண முடியாது, அது ஒரு உயிரற்ற பொருள்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேர்டுக்கும் என்னென்ன ரோல் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கு. எக்ஸாம்பிளுக்கு அனிமேட்டான திங்ஸால் சாப்பிட முடியும், இன்அனிமேட்டால் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம ஒரு வேர்ட்ஸ் அந்த மீனிங்லாம் பிரித்து பார்க்கும்போது லிங்குவிஸ்டிக்ஸில் இதெல்லாம் முக்கியமான ஒன்று. ஸோ என்ன தான் ஒரு சென்டென்ஸ் சின்டாக்டிக்கலாக குட்டாக இருந்தாலும், கரெக்டாக பக்காவாக இருந்தாலும், செமான்டிக்காக அது ஆடாக இருக்கலாம் மீனிங் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ மீனிங்கே நம்ம கண்டிப்பாக நல்லா புரிஞ்சு பார்க்கணும். இதால் அதை பண்ண முடியுமா, மீனிங் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு பார்க்க தெரியணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. தி பாய் எட் தி ஹேம்பர்கர் கரெக்டான ஒரு சென்டென்ஸ். ஏன்னா பாய் ஹேம்பர்கர் சாப்பிட்டா, அவனால் சாப்பிட முடியும். ஹேம்பர்கர் எட் த பாய் ஒரு ஆடாக இருக்குது, ரீசன் மீனிங் தப்பாக இருக்குது. இதில் ஹேம்பர்கரால் பாயை சாப்பிட முடியாது. இப்படி நம்மளால் பிரித்து பார்க்க தெரியணும். ஓகேவா? ஸோ பாய்க்கு எபிலிட்டி இருக்குது, சாப்பிட்ற எபிலிட்டி இருக்குது. அவன் ஒரு அனிமேட், உயிருள்ள ஒரு வாழக்கூடிய உயிருள்ள லிவிங் பீயிங், அவனால் சாப்பிட முடியும். ஹேம்பர்கர் ஒரு இன்அனிமேட்டான ஒன்று. ஸோ இதுக்கு இதில் ப்ளஸ் மைனஸ்னு அந்த சிம்பிள் வச்சு கொடுத்துருக்கா. ப்ளஸ் அப்படின்னா அனிமேட்டான ஒரு ஆள், எபிலிட்டி இருக்குது. இதில் மைனஸ் அப்படின்னா முடியாது, டஸ் நாட் ஏபிள் டு ஈட் அப்படின்னு. ஓகேவா? இப்போது இந்த செமான்டிக் ஃபீச்சர் அனாலிசிஸ்னு பார்க்க போகிறோம். இதில் ஒரு டேப்லெட் காலம் உங்களுக்கு சைடில் டிஸ்பிளே இருக்குது பாருங்கள். அதில் டேபிள், ஹார்ஸ், பாய், மேன், கேர்ள், உமன் இவ்வளோயும் கொடுத்துட்டு ஒரு 4 கேட்டகரி இருக்குது. அனிமேட், ஹியூமன், ஃபீமேல், அடல்ட். இது மூலமாக அந்த கொடுத்துருக்கிற ப்ரிஸ்கிரைப் வேர்ட்ஸுடைய ரோல்ஸை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டேபிள் ஒரு அனிமேட்டான ஒரு ஆப்ஜெக்டாக கிடையாது, அது அனிமேட்டான ஒன்று இல்லை, அது உயிர் உள்ள ஒன்று கிடையாது. ஸோ மைனஸ். அது ஹியூமனாக கிடையாது, மைனஸ். ஃபீமேலாக கிடையாது, மைனஸ். அடல்ட், மைனஸ். ஸோ இது அனிமேட்டான ஒன்று இல்லை. ஸோ அப்போ அனிமேட்டான ஹியூமனுக்கு ஒரு அடல்ட்டுக்கு பயன்படுத்துகிற அந்த வேர்ட்ஸ், அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. தென் ஹார்ஸ் ஒரு அனிமேட்டான உயிருள்ள ஒன்று தான், அது ஹியூமனாக கிடையாது, ஃபீமேலாக கிடையாது. அடல்ட் இருக்குது. தென் பாயில் பார்த்தோன்னா பாய் அனிமேட்டான ஒருத்தன் தான், இன்னும் உயிருள்ள ஒரு மனிதன் தான். தென் ஹியூமன் தான், ஃபீமேலாக கிடையாது. தென் அடல்ட்டாக கிடையாது, பாயை அடல்ட்டுக்கு ரெஃபர் பண்ண மாட்டோம். தென் மேன் அனிமேட்டான ஒருத்தன் தான், ஹியூமன் தான், ஃபீமேல் கிடையாது, அது உமன். தென் அடல்ட்டு, எஸ், மேன் தான் அடல்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஃபார்ம். தென் கேர்ள், தென் உமன். இப்படி ஒவ்வொரு வேர்டையும் நம்ம அனலைஸ் பண்ணுறது மூலமாக இந்த வேர்டை இந்த இடத்துக்கு யூஸ் பண்ணலாம், இந்த வேர்டு இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இன்அனிமேட்டான ஆப்ஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற வெர்பு, நவுன் இதெல்லாம் இங்கே வந்துடும். இந்த ஃபார்ம்லாம் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுவே அனிமேட்டானதுக்கு இப்படி தான் யூஸ் பண்ணணும், அனிமேட்டான இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து நம்ம புரிஞ்சுக்கிறக்காக தான் இப்படி ஒரு டேப்லர் காலம் இதில் கொடுத்துருக்காங்க. செமான்டிக் ஃபீச்சர் அனாலிசிஸ் 2 இதாக கொடுத்து ப்ளஸ் மைனஸ். அதுக்கு நேராக ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆமாம் அது அனிமேட் தான், மைனஸ் இருந்துச்சுன்னா இல்லை அது இன்அனிமேட்டான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. த கேர்ள் இஸ் ரீடிங் த நியூஸ் பேப்பர். இப்போ மேலே பார்த்தோம், கேர்ள்னால் அனிமேட்டான உயிருள்ள ஒரு ஆள். அப்போ அந்த அனிமேட்டான ஒரு ஹியூமன். தென்
கேர்ளால் அப்போ என்ன பண்ண முடியும், ரீட் பண்ண முடியும். த கேர்ள் இஸ் ரீடிங் த நியூஸ் பேப்பர். அப்போ இது வந்து சென்சிக்கலான ஒரு சென்டென்ஸ் தான். இந்த சென்டென்ஸில் மீனிங் இருக்குது, நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இது இந்த இடத்துல டேபிள் இருக்குது. த டேபிள் இஸ் ரீடிங் த நியூஸ் பேப்பர் அப்படின்னா இப்போ அப்படியே மேலே பார்த்தோன்னா டேபிள் அனிமேட்டான ஒன்றும் இல்லை, ஹியூமனும் கிடையாது. அப்போ டேபிள் அட்டன் பண்ணி ரீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. இது வந்து நமக்குலாம் நல்லா தெரிஞ்சது தான், என்ன காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு யோசிக்க வேணாம். பட் இருந்தாலும் ஒரு வேர்டை நம்ம இப்படி பிரித்து அனலைஸ் பண்ணலாம். செமான்டிக்ஸ்னாலே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, வேர்டுடைய மீனிங், சென்டென்ஸ் அண்ட் அந்த இதெல்லாம் பார்க்குறது தானேன்ட்டு. அதனால தான் இவ்வளோ டீப்பாக அந்த மீனிங் அனலைஸ் பண்ணுற மாதிரி இந்த செமான்டிக் ஃபீச்சர்ஸில் கொடுத்துருக்கு. இந்த செமான்டிக் ஃபீச்சர் அப்ரோச் வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ரோச் தான். பட் நிறையா ப்ராப்ளம்ஸுமே இந்த அப்ரோச்சில் இருக்குது. அது என்னென்னு தான் இதில் பார்க்க போகிறோம். எல்லா வேர்ட்ஸையும் இந்த கேட்டகரிக்குள்ளே நம்ம ஃபிட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் அட்வைஸ், த்ரெட், வார்னிங், இதுக்கெலாம் வந்துட்டு கரெக்டான ஃபீச்சர்ஸை கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம், முடியாது. தென் இந்த மெத்தடில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, எல்லா வேர்டுமே இவ்வளோ தான், இந்த வேர்டுக்கு இதான் மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு கண்டெய்னர் மாதிரி, இந்த கண்டெய்னர் இந்த வேர்டுக்குள்ளே இந்த மீனிங் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கண்டெயின் பண்ணுற மாதிரி இந்த மெத்தடில் நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஆனால் அதை தாண்டி நிறைய இருக்குது. ரியாலிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேர்டுக்கு நிறைய காம்ப்ளெக்ஸான மீனிங்ஸ் உண்டு. கான்டெக்ஸ்ட், டோனு, கல்ச்சர் சொல்லிட்டு நிறைய இருக்குது. இவ்வளோத்தையும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் இந்த மெத்தடை மட்டும் வச்சுன்னு நம்ம இந்த அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட் தான், அப்ரோச் தான், ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான். அதுக்கு மேலே இந்த மெத்தட் இந்த மாதிரி சில செட் ஆகாத வேர்ட்ஸை வச்சு நம்ம இந்த அப்ரோச்சை அப்ளை பண்ணி எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் இதில் கொடுத்துருக்கு. ஸோ இது ஒரு பெஸ்ட் அப்ரோச் தான், ஆனால் நிறைய ப்ராப்ளம்ஸுமே இந்த அப்ரோச்சில் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கு. தென் செமான்டிக் ரோல்ஸ். இப்போ செமான்டிக் ஃபியூச்சர்ஸில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஒரு கான்டெக்ஸ்ட்டில் இந்த வேர்டுக்கு அந்த சென்டென்ஸில் இந்த மீனிங்காக இருக்கும். பட் நம்ம வந்துட்டு இந்த வேர்டுக்கு இதான் மீனிங் சொல்லிட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணுவோம். பட் இங்கே இதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, அந்த வேர்ட்ஸை இதுதான் அதுக்கு மீனிங் சொல்லிட்டு கண்டெயின் பண்ணி அதை அப்படி பார்க்காம அந்த குறிப்பிட்ட சென்டென்ஸில் அது என்ன ரோல் ப்ளே பண்ணுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சி இது இந்த சென்டென்ஸில் இப்படி இருக்குது, இந்த சென்டென்ஸில் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ப்ரிஸ்கிரைப்டு சென்டென்ஸ், அந்த டிஸ்கிரைப்டு சுச்சுவேஷனில் அந்த வேர்டு என்ன ரோல் ப்ளே பண்ணுதுன்னே கிளியராக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அந்த வேர்டுடைய செமான்டிக் ரோல் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்க்க போகிறோம் செமான்டிக் ரோல்ஸில். இப்போ இந்த செமான்டிக் ரோல்ஸில் 2 முக்கியமான ரோல்ஸ் இருக்குது. அது என்னென்னா ஏஜென்ட் அண்ட் தீம். ஃபர்ஸ்ட் ஏஜென்ட்னா என்ன அப்படின்னா, the entity that performs the action, usually human also non-humans. அதாவது ஒரு சென்டென்ஸில் எந்த ஒரு வேர்டு, எந்த ஒரு என்டிட்டி அந்த சென்டென்ஸோட நடக்கிற ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதுதான் ஏஜென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் த பாய் கிக்டு த பால். இதில் த பாய் அவன் தான் அந்த பாலை உதைக்கிறான், அவன் தான் அந்த ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறான். ஸோ அதில் பாய்ங்கிறவன் ஏஜென்ட். ஓகேவா? தென் த வின் ப்ளூ த பால் அவே. இதில் காற்று அந்த பாலை தள்ளி கொண்டு போகுது, ஊதிக்கு தள்ளி கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. காற்று தான் அந்த ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதில் காற்று ஏஜென்ட்டு. இந்த ஏஜென்ட்டுங்கிறது வந்து ஹியூமனாக தான் இருக்கணும்னு கிடையாது, நான் ஹியூமனுமே ஏஜென்ட்டாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஏஜென்ட் அப்படின்னா த என்டிட்டி தட் பெர்ஃபார்ம்ஸ் தி ஆக்ஷன். ஓகேவா? தென் தீம் ஆர் பேஷண்ட்னு சொல்லலாம். குறிப்பிட்ட சென்டென்ஸில் இந்த என்டிட்டி ஒன்று அஃபெக்ட் ஆகிருக்கும், இல்லை அங்கே நடக்கிற ஆக்ஷனில் இன்வால்வ் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தி டாக் சேஸ்டு த பாய். இதில் டாக் தான் அந்த செயலை செய்யுது. ஸோ அது ஏஜென்ட்டு. ஓகேவா? சேஸ்டுங்கிறது வெர்பு, அது நமக்கு தெரியும். த பாய் அதாவது இது நடக்கிற அந்த ஆக்ஷனால் அஃபெக்ட் ஆகிருக்கிறது யாருன்னா த பாய். துரத்தப்பட்ட அந்த பாய் தானே. ஸோ அதனால இவன் அந்த இடத்துல தீம் ஆர் பேஷண்ட். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு அப்படின்னா, ஆக்ஷன் எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு அப்படின்னாலும் அதையும் தீம்னு சொல்லலாம். தி பால் வாஸ் ரெட். இதில் தி பால் அப்படிங்கிறது இதில் தீம் ஆர் பேஷண்ட். ஓகேவா? ஸோ இதுவுமே வந்து ஹியூமன் அண்ட் நான் ஹியூமன் ரெண்டுக்குமே அப்ளை ஆகக்கூடிய ஒன்று தான். ஹியூமன் இல்லை நான் ஹியூமன் மட்டும்தான் தீமாக இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. மேலே பார்த்தோம்ல த பாய் அப்படிங்கிற மாதிரி தீமாக இருந்தாலும் அந்த மாதிரி தான். ஸோ ஒரு என்டிட்டி அஃபெக்ட் ஆகுது, இல்லை அந்த ஆக்ஷனை இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னா அதை தீம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ஒரே என்டிட்டி டிஃப்ரெண்ட்டான ரோல்ஸும் ப்ளே பண்ணும். அது அந்த சென்டென்ஸை பொறுத்து தான். ஓகேவா? ஒன்று என்டிட்டி 2 ரோலுமே ப்ளே பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு தி பாய் கட் ஹிம்செல்ஃப். அந்த பையன் அவனே வெட்டிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தி பாய் ஹிம்செல்ஃபும் அவனை தான் ரெஃபர் பண்ணுது. பட் இதில் த பாய் அவன் அந்த ஆக்ஷனை பண்ணான். ஸோ அது ஏஜென்ட்டு. கட்டுனா அது வெர்பு. ஹிம்செல்ஃப் அவனே. இதில் வந்து பாதிக்கப்பட்டது, அந்த பாதிக்கப்பட்டதை நம்ம தீம்னு சொல்லுவோம். அப்போ ஹிம்செல்ஃப் அவன் பாதிக்கப்பட்டிருக்கான், அப்போ அது தீம். இப்போ ஏஜென்ட், வெர்பு, தீம். அப்போ இது ரெண்டுமே ஒரே என்டிட்டி தான். த பாய் ஹிம்செல்ஃப் ரெண்டும் ஒரே ஆள் தான், ஆனால் 2 ரோல் ப்ளே பண்ணுதில்ல. ஸோ இது சென்டென்ஸை பொறுத்து தான். இப்போ இதுவே வந்துட்டு நம்ம இந்த இதுக்கு முன்னாடி செமான்டிக் ஃபீச்சர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இதுக்கு இதான்னு சொல்லிட்டு அந்த கண்டெயின் பண்ணி இதுக்கு அதாங்கிற மாதிரி இருக்கும்.
பட் இந்த மெத்தட் மூலம் செமாண்டிக் ரோல்ஸ் நம்ம அதுக்கு அப்ளை பண்ணுறது மூலமாக கிளியராக புரிஞ்சிக்க முடியும். இந்த சென்டென்ஸில் இது இந்த ரோல் ப்ளே பண்ணுது, இது இந்த வேர்டு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக புரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? தென் இது மாதிரியே நிறைய செமாண்டிக் ரோல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்த்த ரெண்டு வந்து மேஜரான 2 செமாண்டிக் ரோல்ஸ், அது தாண்டி நிறைய இருக்குது. அதில் ஒன்று இன்ஸ்ட்ருமெண்ட். இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்ற என்டிட்டி அண்ட் ஏஜென்ட் யூசஸ் டு பெர்ஃபார்ம் அன் ஆக்ஷன். ஒரு செயலை பண்ணுறதுக்கு அந்த என்டிட்டி யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. த பாய் கட் த ரோப் வித் அன் ஓல்டு ரேசர். இதில் வந்து த பாய் ஏஜென்ட் நமக்கு தெரியும், கட்டுனா அது வெர்பு. த ரோப், இந்த ரோப்புங்கிறது வந்து இந்த ஆக்ஷன் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ அது தீம். வித் அன் ஓல்டு ரேசர், எதை வச்சு பண்ணால், ஒரு ஓல்டு ரேசரை வச்சு, அதை அவன் யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட் இதில் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அது இன்ஸ்ட்ருமெண்ட். தென் எக்ஸ்பீரியன்சர். இந்த எக்ஸ்பீரியன்சர் யாருன்னா வந்து த என்டிட்டி நாட் ஆக்டிவ்லி டூயிங் அன் ஆக்ஷன் லைக் ஏஜென்ட். ஏஜென்ட் வந்து இந்த ஆக்ஷனை பண்ணக்கூடிய அந்த என்டிட்டி தான் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்பீரியன்சர்னால் அங்கே நடக்கிற ஆக்ஷனை ஃபீல் ஆர் பெர்சீவ், அதை வாங்கிக்குவாங்க, இல்லைன்னா அதை ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஆக்ஷனை கண்ணால் பார்க்கறது, கேட்குறது, இதெல்லாம் வந்து இந்த எக்ஸ்பீரியன்சருக்குள்ளே வரும். த பாய் ஃபீல்ஸ் சேட். இதில் வந்து த பாய் வந்து யாருன்னா எக்ஸ்பீரியன்சர். அவன் ஃபீல் தான் பண்ணுறான், ஆக்ஷனை பண்ணலாம், அவன் ஃபீல் பண்ணுறான். ஸோ அந்த பாய் எக்ஸ்பீரியன்சர். டிட் யூ ஹியர் தட் நாய்ஸ் அப்படின்னா இவங்கிறது இங்கே எக்ஸ்பீரியன்சர். ஏன்னா வந்து நீ அந்த நாய்ஸை கேட்டியா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. அதோ ஸோ ஹியர் தட் நாய்ஸில் தட் நாய்ஸ் தீம் ஆகிடும். ஸோ இதில் யூங்கிறது எக்ஸ்பீரியன்சர். ஓகேவா? ஸோ என்டிட்டி ஆக்டிவாக அந்த இதில் ஆக்ஷனில் கலந்துக்காது, ஆனால் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், ஃபீல் பண்ணும். அப்படின்னா அதை வந்துட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸில் சேர்ப்பாங்க. தென் லொக்கேஷன். அந்த என்டிட்டி எங்கே இருக்குது? ஆன் த டேபிள். த பால் இஸ் ஆன் த டேபிள் தான். அந்த ஆன் த டேபிள் அப்படிங்கிறது இதில் லொக்கேஷன். ஓகேவா? தென் சோர்ஸ். அந்த என்டிட்டி எங்கேருந்து மூவ் ஆகி வந்துச்சு? இப்போ வி ட்ரோவ் ஃப்ரம் சிக்காகோ டு நியூ ஆர்லியன்ஸ் அப்படின்னா இதில் விங்கிறது ஆஸ் யூஷுவல் ஏஜென்ட்டில் வந்துடும், ட்ரோவுங்கிறது வெர்பு. தென் ஃப்ரம் சிக்காகோ டு நியூ ஆர்லியன்ஸ்ன்னு இருக்குது. இதில் ஃப்ரம் சிக்காகோ அப்படிங்கிறது சோர்ஸ். அந்த சோர்ஸில் இருந்து வந்து, ஸோ எங்கேருந்து அந்த என்டிட்டி வருதோ அந்த எங்கே இருந்து அப்படிங்கிற அந்த சோர்ஸ் வந்துட்டு சோர்ஸாக இருக்கும். ஓகேவா? தென் டு நியூ ஆர்லியன்ஸ்ன்னு இருக்குது. இப்போ கோல் அடுத்தது. when an entity moves to, ஒரு என்டிட்டி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது இல்லை, அந்த போன இடத்த, போய் சேர்ற இடத்த நம்ம கோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வி ட்ரோ ஃப்ரம் சிக்காகோ டு நியூ ஆர்லியன்ஸில் ஃப்ரம் சிக்காகோ சோர்ஸ் டு நியூ ஆர்லியன்ஸ் அப்படிங்கிறது கோலாக இருக்கும். ஓகேவா? இது வந்து இந்த இடம் லொக்கேஷன்லாம் இல்லை. ஒரு பால், ஐ த்ரோட் த பால் டுவர்ட்ஸ் த வால் அப்படின்னா அந்த டுவர்ட்ஸ் த வால் அப்படிங்கிறது வந்துட்டு கோல் ஆயிரும். ஓகேவா? இங்கே எங்கேருந்து போகுதோ அந்த இங்கேருந்து போகிற இடம் சோர்ஸு, டூ எங்கே போய் சேருதோ அது கோலாக மாறும். தென் லாஸ்ட் ஒரு சினாரியோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மேரி சாய ஃப்ளை ஆன் த வால். இதில் மேரி எக்ஸ்பீரியன்ஸர். ஏன்னா மேரி பார்க்க தான் செய்கிறாங்க, ஆக்ஷன் இங்கே எதுவும் நடக்கலை. ஆக்ஷனை பண்ணால் தான் அந்த என்டிட்டியை ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. ஸோ மேரி பார்க்குறா, ஸோ மேரி இஸ் எக்ஸ்பீரியன்ஸர். சானா அது வெர்பில் வந்துடும். ஃப்ளை ஆன் த வால், ஃப்ளைங்கிறது இவ எதை பார்க்குறா? ஃப்ளை. ஸோ அது தீம். ஆன் த வால், அப்போ இது லொக்கேஷன், ஈஸியாக சொல்லிடலாம். தென் ஷீ பாரோட் அ மேகசின் ஃப்ரம் ஜார்ஜ். ஷீ இதில் ஏஜென்ட், பாரோட் இதில் வேர்பு, மேகசின் எதை வாங்கினா? மேகசின். ஸோ அது தீம். ஃப்ரம் ஜார்ஜ் அவன்கிட்ட இருந்து. ஸோ இது என்ன ஆகும்? இது என்னது? சோர்ஸ். தென் ஷீ ஸ்குவாஷ்ட் த பக் வித் த மேகசின். ஷீ இதில் ஏஜென்ட், ஆக்சுவல் ஏஜென்ட். ஸ்குவாஷ்டுங்கிறது வெர்பில் வந்துடும். த பக் எதை ஸ்குவாஷ் பண்ணால்? பக். ஸோ அது தீம். வித் த மேகசின் எதை வச்சு, ஒரு பொருள் யூஸ் பண்ணல, ஸோ அது இன்ஸ்ட்ருமெண்ட்டு. தென் ஷீ ஹேண்டில்டு த மேகசின் பேக் டு ஜார்ஜ். இப்போ இதில் ஷீ ஏஜென்ட், எப்போ போல் ஏஜென்ட் தான். ஹேண்டில்டு இதில் வேர்பு, த மேகசின் அதே மாதிரி தீம். பேக் டு ஜார்ஜ் திரும்ப யாருக்கிட்ட கொடுத்தா, எங்கே போய் சேருது. ஸோ இது கோல். ஓகேவா? ஜி தேங்க்ஸ் செட் ஜார்ஜ். ஸோ இதில் ஜார்ஜ் வந்து ஏஜென்ட்டு. இவ்வளோ தான். இது ஒரு ரியல் சினாரியை வச்சு இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ செமாண்டிக் ஃபீச்சரில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த வேர்டு இதில் தான் அனிமேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பிரித்து பார்த்து போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சில வேர்ட்ஸு நம்ம அந்த செமாண்டிக் ஃபீச்சர்ஸ் வச்சு அனலைஸ் பண்ண முடியாதுங்கிறதையும் பார்த்தோம். ஏன்னா சில வேர்ட்ஸில், சில சென்டென்ஸில் சில வேர்ட்ஸ் இந்த மீனிங்கில் இருக்கும். ஸோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணுறது கஷ்டம். சில வேர்ட்ஸுக்கு அந்த செமாண்டிக் ஃபீச்சர்ஸே போட முடியாது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். உடனே இப்போ செமாண்டிக் ரோல்ஸ்னு ஒரு இது கொடுத்துருந்துச்சு. அதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட சென்டென்ஸில் ஒரு வேர்டு என்ன ரோல் ப்ளே பண்ணுது, தென் ஒரே வேர்டு ஒரே என்டிட்டி 2 ரோலுமே ப்ளே பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இது மூலமாக ஒரு சென்டென்ஸ் எப்படி சென்சிக்கலாக இருக்கா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ செமாண்டிக்ஸ் அப்படின்னா வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ் இதை பற்றிலாம் கிளியராக படிக்கிறது. இப்போது ஃபீச்சர்ஸ் ரோல்ஸ்னு சொல்லிட்டு எப்படி அந்த வேர்டோட மீனிங் அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதை தெளிவாக கொடுத்துருந்துச்சு.